ஹாய்ங்க, எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எடுத்த விலாகு. அன்றைக்கி வந்துட்டு பையனோட அந்த பால்வாடியில் வந்துட்டு விமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்கங்க. அதுக்காக தான் நான் வந்துட்டு மார்னிங்கே ரெடி ஆகிட்டோம். பசங்கள் எல்லாமே வந்துட்டு கலர் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் கிராண்டாக ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போயாச்சு. போயிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இது வந்துட்டு பால்வாடி டீச்சர் ரேணுகாக்கா தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. இவங்க பண்ணட்டும் அவங்க பண்ணட்டும் அப்படிலாம் கிடையாது. நாங்களாம் யாருமே எதுவுமே பண்ணல. அவங்க தான் எல்லாருக்காகவும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போவுமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் ரேணுகாக்கா வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுப்பாங்கங்க. அக்கான்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் அந்த ஒரு ஃப்ரீடம் அவங்கக்கிட்ட எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு கூட பிறந்த அக்கா அந்த இது மாதிரி தான் நாங்கள் பேசிப்போம். அந்த டீச்சருன்ற இதுக்கே நாங்கள் போக மாட்டோம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். அவங்களும் வந்துட்டு டீச்சருன்ற ஆட்டிடியூட்லாம் அவங்கக்கிட்ட சுத்தமாக இருக்காதுங்க. ரொம்பவே வந்துட்டு ஏதோ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அவங்கக்கிட்ட பேசும்போது. அது மாதிரி குழந்தைங்கள ட்ரீட் பண்ணுற விதமும் அப்படி தான் இருக்கும். ரொம்பவே சாஃப்டாக குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இப்போது சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது குழந்தைங்க போயிட்டு சுற்றி ஒரு 10 குழந்தைங்க இருந்தால் கூட அவங்க சாப்பாடு எடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஊட்டி விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரேணுகாக்கா. இது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரேணுகாக்கா தாங்க. நாங்களாம் ஒரு பைசா கூட கொடுக்கல இந்த கேக் வாங்குறதுக்கு. ரேணுகாக்கா தான் அவங்களோட ஓன் அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்துட்டு கேக் வாங்கி எங்கள் எல்லாருக்காகவும் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கூட செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி இந்த இயரும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கங்க. பேரண்ட்டுங்க, பால்வாடியில் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் பேர் எல்லாமே வந்து கூப்பிட்டு அக்கா வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நாள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக போச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டு அக்கா கேக் எல்லாமே வெட்டிட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கட் பண்ணி கொடுத்துட்டோங்க. அவ்வளோதாங்க விலாகு. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். பாய். என்னோடய விலாக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.